லைஃப் கிச்சன். இன்னைக்கு ஒயிட் கலரில் இருக்கிற ஃப்ரூட்ஸ் அண்ட் வெஜிடபிள்ஸ் வச்சு ஒரு மீல் காம்போ பார்க்கலாம் வாங்க. பன்னீர் கேக் செஞ்சுக்கலாம். பேனில் 1 கப் பால் ஊற்றிருக்கேன். பால் கொஞ்சம் கொதிக்கட்டும். 2 டேபிள் ஸ்பூன் ஃபுட் வினிகர் ஆட் பண்ணியிருக்கேன் பன்னீர் எடுக்கிறதுக்காக. இப்போ பார்த்தீங்கன்னா பால் நல்லா தெரிஞ்சிருச்சு. பன்னீரில் வினிகரோட ஸ்மெல் அடிக்கும். ஸோ 3 டைம்ஸ் அதை நல்லா ரன்னிங் வாட்டரில் வாஷ் பண்ணிவிட்டு தண்ணியை ஃபுல்லாக ட்ரெயின் அவுட் பண்ணிடுங்க. டேப்பில் அதை கட்டி போட்டுக்கலாம் ஒரு 1 ஹவருக்கு. பேனில் 1/2 கப் பால் வச்சுக்கலாம். அதில் ஒரு 1/4 டீஸ்பூன் ஏலக்காய் பொடி, 1 டேபிள் ஸ்பூன் சுகர் ஆட் பண்ணிக்கோங்க. இந்த 1/2 கப் பாலுங்கிறது 1/4 கப் பால் ஆகிற வரைக்கும் சுண்டட்டும். பன்னீரை இப்போ இந்த பாலில் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து நல்லா கெட்டியாகிற வரைக்கும் கிண்டிகிட்டே இருக்கலாம். பிளேட்டில் நெய் தடவிக்கலாம். கட் பண்ணும்போது ஒட்டாமல் வரும். பன்னீர் கேக்கை அந்த பிளேட்டில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கிறலாம். நமக்கு எந்த ஷேப் வேணுமோ அந்த ஷேப்புக்கு ஏற்ற மாதிரி நம்ம கட் பண்ணிக்கலாம். ஸ்பைசி ஒயிட் கறி செஞ்சுக்கலாம். காலிஃப்ளவரை கொதிக்கிற தண்ணியில் போட்டுட்டு ஒரு 5 மினிட்ஸ்லேயே எடுத்துருங்க. கொஞ்சமாக வெள்ளை முள்ளங்கி எடுத்துருக்கேன், ஒரு அனியன், அப்புறம் ஒரு 4-5 பீஸு காலிஃப்ளவர். பேனில் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிக்காங்க. இப்போ வெங்காயத்தை அதில் ஆட் பண்ணிக்கலாம். 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டோட 1 பச்சை மிளகாயை பேஸ்ட் அரைச்சி வச்சுக்கலாம். வெங்காயத்தோட கலர் மாறட்டும். 1 டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பச்சை மிளகாய் பேஸ்ட்டை ஆட் பண்ணி நல்லா வதக்கிக்கலாம். வச்சிருக்க காய்கறி எல்லாத்தையும் இப்போ இது கூட சேர்த்து ஒரு 5 மினிட்ஸ் நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. 1/4 கப் அளவுக்கு பாயில் பண்ணாத பச்சை பாலை இது கூட சேர்த்துக்கலாம். 1/4 டீஸ்பூன் மிளகுத்தூள், தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். 1/4 டீஸ்பூன் கரம் மசாலா, 1/4 டீஸ்பூன் சீரகத்தூள். பச்சை வாடை போகிற அளவுக்கு இதெல்லாம் நல்லா குக் ஆகட்டும். ஒயிட் கறி ரெடி. ஸ்வீட் கார்ன் சூப் செஞ்சுக்கலாம். ஒயிட் கார்ன் தான் எடுத்துருக்கேன். அது ஒரு 80% வெந்தால் போதும். கடாயில் 1 கப் அளவுக்கு வெஜ் ஸ்டாக் சேர்த்துருக்கேன். ஆனால் சிக்கன் ஸ்டாக் சேர்த்தா இன்னும் சூப்பராக இருக்கும். தேவையான அளவுக்கு உப்பும் மிளகுத்தூளும் ஆட் பண்ணிக்கலாம். வேக வச்ச கார்னை இப்போ இது கூட சேர்த்துக்கலாம். சூப் திக்காகிறதுக்காக 1 டேபிள் ஸ்பூன் கார்ன்ஃப்ளவரோட 2 டேபிள் ஸ்பூன் தண்ணி ஆட் பண்ணி இது கூட சேர்த்துக்கிறேன். முட்டையோட வெள்ளைக்கருவு மட்டும் தான் நமக்கு வேணும். அதை இந்த சூப்பில் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து நல்லா கிண்டிக்கலாம். ஸ்வீட் கார்ன் சூப் ரெடி. பட்டர் கார்ன் ரைஸ் செஞ்சுக்கலாம். பேனில் ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பட்டர் சேர்த்துக்கலாம். அது மெல்ட் ஆகட்டும். பிரியாணி இலை மட்டும் சேர்த்துக்கோங்க. ஒரு மீடியம் சைஸில் இருக்க ஒயிட் அனியன் சேர்த்துருக்கேன், வதங்கட்டும். 1 டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்து நல்லா வதக்கலாம். 1 கப் அளவுக்கு வேக வச்ச கார்ன் சேர்த்துருக்கேன். இஞ்சி பூண்டோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்கிக்கோங்க. 1 கப் சீரக சம்பா அரிசியை ஒரு 1 மணி நேரத்துக்கு முன்னாடி கழுவி ஊற வச்சுக்கலாம். 1 கப் அரிசிக்கு 1/2 கப்பு தண்ணி சேர்த்துட்டு இப்போ கழுவி வச்சிருக்க அரிசியை இது கூட சேர்த்துக்கலாம். அரிசிக்கு மேலே தண்ணி தெரியும் போது குக்கரை மூடிக்கோங்க. விசிலும் கேஸ்கெட்டையும் போடணும். விசில் எதுவும் வர வேண்டாம். 10 நிமிஷம் போதும். இது குக் ஆயிரும். லெமனேட் செஞ்சுக்கலாம். 4 லெமனை பாதியாக கட் பண்ணி வெறும் ஜூஸ் மட்டும் எடுத்து வச்சுக்கலாம். ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு பேன் வச்சுக்கோங்க. அதில் 1 கிளாஸ் தண்ணி ஆட் பண்ணிவிட்டு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சுகர் சேர்த்துக்கலாம். அந்த தண்ணியில் சுகர் கரைஞ்சா போதும் நமக்கு. மிக்சிங் கப்பில் ஐஸ் க்யூப் ஆட் பண்ணிக்கிறலாம். லெமனை மட்டும் ஜூஸ் எடுத்து வச்சுருக்கோம்ல அதை சேர்த்துக்கோங்க. ஸ்டவ்வில் வச்சுருந்த அந்த சுகர் சிரப், அதுக்கப்புறம் ஒரு 2 பீஸ் லெமன் ஸ்லைஸை இது கூட ஆட் பண்ணிக்கோங்க. லெமனேட் ரெடி. இது எல்லாத்தையும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணுங்கள். ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருக்குங்கிறத எனக்கு ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.